நாள் 110ல் இன்னைக்கு நடந்த சம்பவமே வேற மாதிரி இருந்துச்சு. அதிகாலை ஒரு 5:15 எந்திரிச்சிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு ஓட்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஜிம்முக்கு போய் நல்லா ஹெவியாக ட்ரைன் பண்ணேன் ஜஸ்ட்டுக்கு. அப்புறம் காலேஜுக்கு போகிறது முன்னாடி பேக் பண்ணிட்டு ஒரு ஃபிஷ் ஆயில போட்டு வந்துட்டேன். வீட்டில் எவ்வளோ நேரம் படுத்திருந்தா கூட தூக்கம் வராது, ஆனால் பஸ்ஸில் தூக்கம் வந்துடும். லஞ்ச் பீரியட் அடிச்சோடனே என் நண்பர் கூட அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே சாப்பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கீரையும் முட்டையும் தான், வேற ஒன்றும் இல்லை. என் கிளாஸில் ரோஸ் ஜாக் லவ் நடந்துட்டு இருக்கு. இந்த பிள்ளையோட ஃபோன் எடுத்து வச்சவன் இவன், ஆனால் அந்த பிள்ளை வந்து என்ன திட்டிட்டு இருக்கு, நான் எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கு. என் பேக்லாம் செக் பண்ணிட்டே கத்திட்டு இருக்குது, ஆனால் எடுத்து வைக்கல. நான் ஒரு வழியா பார்த்தா பேக்குள்ள ஃபோன் வெளியே வச்சுட்டானுங்க. வெளியே நிற்கிறவர் தான் அடிச்சனே, எங்கள் கிளாஸ் பாடகர்னு சொல்லலாம். எங்களை அடிச்சுட்டு வெளியே போய் நின்றுக்கிட்டான். அவனை விடக்கூடாதுன்னு சைடில் நின்றுட்டு இருந்தோம், ஆனால் கண்டுபிடிச்சிட்டான். என்ன அடிக்கிறப்ப மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வெளியே போய் அடி போட்டு தள்ளியாச்சு. எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அடிச்சு சட்டை எண்ணெயே கிழிச்சு விட்டானுங்க. சட்டை கிழிஞ்சு சோகத்தில் போனால் வீட்டுக்கு போக முடியல. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு சிக்கனு ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு இரவு உணவுக்கு இதே போதுன்னு நினைக்கிறேன். அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு லெமன் வாட்டர் ஒன்று அடிச்சிட்டேன். கண்ட்ரோலாக இருங்க காய்ஸ்.